ரொம்பவே அழுறா. வீட்டுக்கு வந்ததும் அவ அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை போட்டு செத்துடலான்னு முடிவு பண்றா. தூக்க மாத்திரையை போடும்போது அவங்க அம்மா அதை பாத்துடுறாங்க. அவளோட அம்மா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. எப்படியோ அவளை காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட உண்மைய சொல்லிடலாம்னு முடிவு பண்றா. அவன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லுறா. அன்னைக்கு உன்னை பார்த்து சிரிச்ச பொண்ணு வேற யாரும் இல்ல, நான் தான்னு சொல்லுறா. இதை கேட்ட அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருச்சு. அவனுக்கு அவன் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஆனாலும் வருத்தப்படுவான்னு லவ் பண்ற மாதிரியே நடிக்கிறான். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும்தான் பேசுறான். இவ ரொம்பவே வருத்தப்படுறா, ரொம்பவே அழுறா. தினமும் அவன்கிட்ட பேச சொல்லி கெஞ்சுறா. அதுக்கு அவன் உன் மூஞ்சிக்கு உனக்கு டெய்லியும் பேசணுமா அப்படின்னு அவளை அசிங்கப்படுத்துறான். ஆனாலும் அவளால அவனை மறக்க முடியல. அட்லீஸ்ட் என்கிட்ட ஃப்ரெண்டா வச்சு பேசு அப்படின்னு கெஞ்சுறா. அவன் இதுக்கு நீ அழகா மாறிட்டு வா, உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவளை அசிங்கப்படுத்துறான். தினமும் இந்த மாதிரி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. இருந்தாலும் அவனை விடவே இல்லை. அவன்கிட்ட திருப்பியும் போய் பேசிட்டு இருக்கா. இப்படியே டேஸ் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. நிறைய பிளட் லாஸ் ஆகிருது. இந்த விஷயத்த அவனோட ஃப்ரெண்டு இவகிட்ட சொல்லுறான். இதை கேட்ட இவ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவளோட பிளட் அவனுக்கு கொடுத்து அவனோட உயிரை காப்பாத்துறா. ஆனாலும் அவகிட்ட உன்னை யார் எனக்கு பிளட் கொடுக்க சொன்னது, நாங்க ரொம்பவே பணக்காரங்க, காசு கொடுத்தா பிளட் இல்லை என்ன வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லி அவளை திருப்பியும் கஷ்டப்படுத்துறான். அதுக்கு எதுவுமே பேசாம அங்கிருந்து சைலண்டா கிளம்பிடுறா. இதோட ஃபுல் ஸ்டோரி இந்த வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.